அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரி சேனல். சில படங்கள்லாம் வந்து சின்ன பட்ஜெட் படமா இருக்கும். எதிர்பாராத விதமா நல்ல ஆச்சரியத்த ஏற்படுத்தி நல்ல படமா அமைஞ்சிரும். உதாரணத்துக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்குன மாநகரம், அதேபோல இன்னொரு படமான வேற ஒரு இயக்குனர் இயக்குன 8 தோட்டாக்கள், இந்த மாரி படங்கள்லாம் சின்ன பட்ஜெட் படமா இருக்கும். ஆனா எதிர்பாராத ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாரியான ஒரு படமா அமைஞ்சு நல்ல விதமா இருக்கும். அந்த மாரி வரிசையில இப்போ ஆச்சரியத்த ஏற்படுத்தின படம் தான் இந்த வாரம் ரிலீஸ் ஆன ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ். இந்த படம் டைட்டில் ஏதோ இங்கிலீஷ்ல இருந்தாலும் படம் வந்து சென்னையில நடக்கிற கதைக்களம் மாரி தான். இந்த படம் ஒரு ஹைப்பர் லிங்க் கதை சம்மந்தப்பட்ட மாரி அந்த மாரியான இது இருக்கும். அதாவது ஒரு 4 கதை பேரலலா நடக்கும். அதெல்லாம் லாஸ்ட்ல ஒரு முடிச்சுல வந்து தெரிய வரும். அது எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கும்னு. அதுதான் இந்த படத்தோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப தமிழ்ல ரிலீஸ் ஆகி தியேட்டர்கள்ல ஓடிக்கிட்டு இருக்க படம் இது. சின்ன பட்ஜெட் படம் தான். புது டீம் தான் இயக்கியிருக்காங்க. பிரசாந்த் முருகன் சொல்லி ஒரு புது இயக்குனர் தான் இயக்கியிருக்காரு. பரத் அவர்கள், அப்புறம் அபிராமி, தலைவாசல் விஜய், அஞ்சலி நாயர் இவங்கலாம் நடிச்சிருக்க படம். இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அந்த படம் ரிவ்யூ ஃபுல்லா பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு காலை நீங்க எடுத்துக்கங்க. வாங்க விமர்சனத்துக்குள்ள போகலாம். ஒரு படத்தோட ஆரம்பத்துல ஒரு துப்பாக்கி வந்து கூவத்துல இருந்து கண்டெடுக்கப்படுது. அபிராமி தான் இந்த ஒரு துப்புரவு தொழிலாளியா வராங்க. சென்னையில துப்புரவு தொழிலாளி மாரி வேலை பார்த்துட்டு வராங்க. அந்த துப்பாக்கி அவங்க கையில கிடைக்குது. அப்புறம் அந்த துப்பாக்கி வந்து அவங்க கிட்ட இருந்து எதிர்பாராத விதமா இன்னும் 3 பேர்கிட்ட போயி, அந்த துப்பாக்கினால அவங்க அந்த சாதாரண எளிய மனிதர்கள் அத வச்சு என்ன பண்றாங்க? அவங்க வாழ்க்கையில நடந்த திடுக்கிடும் சம்பவத்துக்கு அது எப்படி துப்பாக்கி காரணமாகுது அப்படிங்கிறது தான் படத்தோட ஒன்லைன். அப்புறம் மிச்ச கதையும். மொத்தமா சொன்னா ரிவீல் ஆயிடும். ஸோ இந்த படத்துல வந்து ப்ளஸ் மைனஸ்ன்னு பார்த்தா ப்ளஸ்ன்னு பார்த்தா இந்த படத்தோட கேரக்டர்ஸ் தான் எல்லாமே நல்லா சிறப்பா எழுதப்பட்டிருக்கு. 4 கதை வந்து ஒரே படத்துல வர மாரி இருக்கும். பேரலலா ரன் ஆகிட்டு இருக்கும். அதுல வந்து ஒரு கதையில வந்து பரத் அவர்கள் அடியாள் மாரி கேரக்டர்ல, அதாவது பணம் குடுத்தா எல்லாரையும் போட்டு தள்ளுற மாரியான கேரக்டர்ல வருவாரு. அவரோட ஒய்ஃப்‌க்கு பணம் தேவைப்படும். அதுக்காக ஒருத்தவங்கள போட்டு தள்ளுற ஒரு அசைன்மென்ட்ட எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் தலைவாசல் விஜய் வந்து ஜாதி வெறி பிடிச்ச மாரியான ஒரு கேரக்டரு. அவங்க பொண்ணு வந்து வேற்று மதத்து ஒரு ஒரு ஆள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அவங்க அத எதிர்க்கிற மாரியான கேரக்டர்ல அவர் இருப்பாரு. அவரு கதைக்களம் நகரும். இன்னொன்னு வந்து அஞ்சலி நாயர். அவங்க வந்து கல்யாணம் ஆயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பமா அவங்க ஹஸ்பண்ட் வீட்ல நடக்கிற சம்பவங்கள்லாம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது இல்லாம அபிராமி வந்து துப்புரவு தொழிலாளியா வந்து வேலை செஞ்சுட்டு வருவாங்க. அவங்க திருநங்கை பெண்ண வந்து படிக்க வச்சுட்டு இருப்பாங்க அவங்க பொண்ணு. அவங்களும் வாழ்க்கையில கஷ்டப்படுவாங்க. இந்த 4 பேரும் ஒரு திடீர் எதிர்பாராத சம்பவமா துப்பாக்கி கையில இருக்கும்போது ஒரு பிரச்சனை வரும். அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க? துப்பாக்கியால வந்து எதிர்க்கிற சம்பவங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில நிகழுன்றது தான் கதைக்கலாம்னு தெரிஞ்சு இவங்க இந்த 4 பேருமே நல்ல கேரக்டர் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. பரத், அப்புறம் தலைவாசல் விஜய், அபிராமி, அஞ்சலி நாயர் இவங்கலாம் முக்கியமான கேரக்டர்ல சிறப்பாவே பின்னிப்பாடு எடுத்திருக்காங்க. இவங்கலாம் ரொம்ப ஏற்கனவே தெரிஞ்ச முகம். இதுல வந்து இவங்க கூட இல்லாம பவித்ரா லட்சுமி பிக் பாஸ்ல வந்து அறிமுகமாகி பிக் பாஸ்ல ஃபேமஸ் ஆனவங்க. அவங்க இந்த படத்துல தலைவாசல் விஜய் பொண்ண வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர மொத்தம் இந்த 5 கேரக்டர் சிறப்பா எழுதப்பட்டிருக்கு படத்துல. அது இல்லாம படத்துல பல சின்ன சின்ன கேரக்டர்கள்ல வரவங்களும் கவனம் எடுக்குறாங்க. ராஜாஜின்னு சொல்லி மூடர் குடத்துல படத்துல வந்தவர் வந்து அபிராமிக்கு ஹெல்ப் பண்றவரு. அவரும் கேரக்டர உணர்ந்து சிறப்பாவே பண்ணியிருக்காரு. பரத் வந்து சொல்லக்கூடிய அளவுல நல்ல ஒரு படம் தான் இது. ஆனா அவர் கேரக்டர் இன்னும் நல்லா எழுதியிருக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்கு. மத்தபடி ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஓரளவு நல்லா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போகுது. கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரம் படமும் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகுது. அது கொஞ்சம் சீரியல் பார்த்த மாரியான எஃபெக்ட் குடுக்குது. சின்ன மைனஸா பார்க்க முடியுது. அத கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். கடைசி ஒரு அந்த 1/2 மணி நேரம் வந்து படத்துல வந்து வேற மாரி போகும். படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்த மாரி கதையே இருக்காது. அது இல்லாம அந்த துப்பாக்கி எப்படி அவங்க கைக்கு போய் சேருதுன்றது வந்து ஹைப்பர் லிங்க வந்து நல்லாவே காட்சிப்படுத்தியிருப்பாரு இயக்குனர். அது கொஞ்சம் பார்க்கவே நல்லாயிருக்கு. ஸோ படத்த வந்து ஆரம்பத்திலேயே நல்லா பண்ணியிருக்கலாம். படத்தோட பட்ஜெட் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டா இருந்திருக்கலாம். ஸோ அத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டு படத்த நல்லா ஹை பட்ஜெட்டா பண்ணி நல்லா பண்ணியிருந்தா இந்த படம் வந்து வேற லெவலுக்கு வந்திருக்க வேண்டிய ஒரு சிறப்பான படம். ஏற்கனவே சொன்ன மாரி 8 தோட்டாக்கள், அப்புறம் அந்த லோகேஷ் கனகராஜ் அவர்கள் படமான அந்த மாநகரம் மாரியான பரபரப்பான ஒரு சூழ்நிலை தான் கடைசி ஒரு 20 நிமிஷம், 30 நிமிஷம் அப்படி பரபரப்பா போகும். அது ஸ்டார்ட்டிங்லேருந்தே கொண்டு வந்திருந்தா இன்னும் பரபரப்பா இருக்கும். அது இல்லாம ஏற்கனவே சொன்ன மாரி லோ பட்ஜெட் படம் இது. முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணி முயற்சிச்சிருக்காரு இயக்குனர். அவருக்கு நம்ம பாராட்டுக்கள தெரிவிச்சுக்கலாம். இந்த கடைசியில எல்லா ட்விஸ்டும் ரிவீல் ஆகுற இடம் நல்லாவே கொண்டு போயிருக்காரு.
மொத்தத்துல இந்த படம் வந்து ப்ரொஃபஷனலிட்டி இஷ்யூஸ்லாம் இருக்கு. அதனால இது 18+ பார்க்கக்கூடியது நல்லது. ஒரு சில ரத்தம் தெரியும் காட்சிகள் இருக்கு. அதனால 18+ பார்க்கக்கூடிய ஒரு படம். கண்டிப்பா இந்த படம் தியேட்டர்ல என்ன பொறுத்தவரைக்கும் ஒன் டைம் பார்க்கலாம். படம் வித்தியாசமான கதை கருத்துக்காக, அந்த ட்விஸ்ட்டுக்காக, கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி வர அந்த 1/2 மணி நேரம் அந்த பரபரப்புக்காக ஒரு தியேட்டர்ல ஒன் டைம் பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கவங்க தியேட்டர்ல பாருங்க. அப்படி இருக்கவங்க இல்லாதவங்க ஓடிடில வரும்போது அந்த படத்த மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கக்கூடிய அளவுல தான் படம் சிறப்பான ஒரு படமா இருக்கு. புது டீம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக பார்க்குறவங்க பாருங்க. அதுக்கப்புறம் ஓடிடில வரும்போது பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். அது உங்க விருப்பம் தான். ஸோ உங்க இந்த கால் நீங்க தான் எடுத்துக்கணும். என்னோட வெர்டிக்ட் தான். நம்மளோட பொறுத்தவரைக்கும் ஒன் டைம் தியேட்டர்ல வாட்சபிள் தான். ஸோ பார்க்கணுமா வேணாமான்ற கால நீங்க எடுத்துக்கங்க. வேற ஒரு திரை விமர்சனம் அல்லது முன்னோட்ட சந்திப்போம். அதுவரை நன்றி. வணக்கம்.